Hi friends, இன்னைக்கு வீடியோல முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாரும் வீட்ல இருக்குறதுனால ஈவினிங் டைம்ல டீயோட சேர்த்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கண்டிப்பா போர் அடிச்சிருக்கும். புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா இந்த ரெசிபியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வடை. நம்ம பருப்பு வடை இருக்குல்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடை பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான். நான் இங்கே ஒரு முட்டைக்கோஸை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இதுக்கே நமக்கு 20 வடை பக்கம் வரும். அடுத்து ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காய் சீவுவோம்ல, அதே இடத்துல தான் இப்போ நம்ம முட்டைக்கோசையும் சீவ போகிறோம். நம்ம கேரட் துருவோம்ல, அதே மாதிரி முட்டைக்கோசை துருவிடக்கூடாது. நீங்கள் அது மாதிரி துருவுனீங்கன்னா வடையில் முட்டைக்கோஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். ஒருவேளை இது மாதிரி கிரேட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே துருவி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். அரை முட்டைக்கோஸுக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். அடுத்து சின்னதாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து சின்னதாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, அடுத்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இது மாதிரி உடைக்கும் போது உடையணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. நம்ம பிசைய முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலுமே இது ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, ஆனால் கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம்ல, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அது இன்னமும் கிறிஸ்பியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை சேர்க்கல. நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் மொத்தமாக 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பேட்டரில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பருப்பு வடைக்கு சின்னதாக தட்டுவோம்ல, அதே மாதிரி தட்டிக்கணும். இது மாதிரி நம்ம கையில் எடுத்து தட்டும்போது நல்லா தட்டுறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு இது மாதிரி வரலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க, நல்லா தட்டுறதுக்கு வரும். இது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தட்டும் போது எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியை தொட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக தட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்னதாக தட்டி வச்சுருந்த வடையை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இது கீழே கொஞ்சம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். ஃப்ளேமை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம பருப்பு வடைக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் சின்ன வடைகளை தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி சின்னதாக தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக கிள்ளி போடுவோம்ல, அது மாதிரி கிள்ளி போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் வடை ரெடி. நம்ம பருப்பு வடை சாப்பிடுவோம்ல, எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு தாங்க இதுலேயும் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை முட்டைக்கோஸில் பண்ணதுன்னு சொன்னால் நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும், சாப்பிடும்போது சுத்தமாக தெரியவே தெரியாது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வெதுவெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கணும். லாஸ்டா 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து சுகர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 15 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நுரைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி வரணும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு. அடுத்து ஈஸ்ட் மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/2 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை பாத்திரத்தோட சைடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவுலையும் நல்லா அப்ளை பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போதான் சப்பாத்தி மாவு நுரைச்சி வரும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ இதை ஒரு லிட்டால மூடி வச்சு ஒரு 1 hour அப்படியே விட்டுடலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதுல வேர்க்கடலையோட தோல் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அரைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டைத்தூள். லாஸ்டா 3/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட பதம் வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா நுரைச்சி வந்திருக்கு. அடுத்து கீழே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவை ஒரு 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா உருட்டிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை இந்த சப்பாத்தி மாவு மேல கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல ஒரு ஹோல் போட்டு இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கலாம். நம்ம உருட்டும் போது ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியே வந்தாலும் பரவாயில்ல.
பரவாயில்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுல்ல எள்ளு எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த உருண்டைய எள்ளுல நல்லா 2 சைடும் டிப் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மாவு மேல எள்ளு ஒட்டாட்டி கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. மாவு மேல லைட்டா தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எள்ளுல டிப் பண்ணுங்க, ஈஸியா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் எள்ளுல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுடலாம். 1/2 an hour ஆகிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா நீங்க பேக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருண்டையை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோவாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும், நடுவில் குக் ஆகாமலேயும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணணும். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. ஒரு சைடு நல்லாவே குக் ஆகிருச்சு. இப்போ மூடி போட்டு இன்னொரு சைடும் ஒரு 5 minutes குக் பண்ணணும். 5 minutes ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 சைடுமே நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. உள்ள பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா லேயரா இருக்குன்னு. வெளியவும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.